ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நைட் ஆனாவே இவங்க குசு குசுன்னு பேசுகிற விஷயங்கள்லாம் பாம்பு பக்கிற மாதிரி டமாட்டுமே வெடிக்குது. என்ன வெடிக்குது, என்ன வெடிச்சது, அதை முதல் சொல்லுங்கள் அப்படி கேட்டிங்கன்னா, பிஆர் என்னங்க பேரை கேட்டாவே சும்மா அதிருதா? இந்த பிஆரை வச்சு போன வருஷம்லாம் எவ்வளோ பிரச்சனைகள், அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2வது வாரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே பிஆர், அதுவும் வியானா வந்து ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறாங்க. போன சீசன் ஒருத்தர் வந்து பயங்கரமான பிஆர் யூஸ் பண்ணி அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காராம். ஒரு நாளைக்கு 15,000, எவ்வளோ ஒரு நாளைக்கு 15,000 ரூபாவை செலவு பண்ணியிருக்காராம் இந்த பிஆருக்கு. அதை கேட்டவுடனே ரம்யாஜோ ஆரோரெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஒரு நாளைக்கு 15,000னா ஒரு மாதத்துக்கு 4.5 லட்சமா? இவங்க கொடுக்குற காசுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு வேறு கலாய்ச்சிக்கிறாங்க. இப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அதுவும் என்ன சொல்கிறாங்க, வியானானா எனக்கு தெரிஞ்சவரோட பையன்றாங்க. தெரிஞ்சவரோட பையனா அப்படின்னு பார்த்தா கீழே கமெண்ட்ஸில் ஏங்க ராணுவம் சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ராணுவம் வந்து சூப்பரான ஒரு கண்டஸ்டன், அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கும் பவித்ராவுக்கு உண்டான ஒரு கண்டென்ட்டு செம்ம சூப்பராக போச்சு. ஆனால் அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டாப் ஃபஸ்ட்டில் இருந்தார். அப்போயும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இவர் ஒரு பிஆர் யூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவரோட பையன்தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணால் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து ராணுவம் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைமில் மட்டும்தான் அந்த மைக் ஆனில் வச்சுருந்துருக்காங்க. மற்ற டைமில் என்ன பண்ணாங்க, மைக்கை மறைக்கிறது, மைக் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் ஓரமாக வச்சுருது. சரி ஆரோரா தான் அப்படி பண்ணுறாங்க, வியானாவை ஒழுங்காக இருப்பாங்க பார்த்து வியானாவை அதே தான் பண்ணுறாங்க. சரி வியானா தான் பண்ணுறாங்க, கஷ்டப்படுற பொண்ணுங்களாக இருக்கிற ரம்யாஜும் ஆரோராவும் இந்த மாதிரிலாம் இது சுபிக்ஷாவும் பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தா அவங்க அதுக்கு மேலே பண்ணுறாங்க. என்னையா நடக்குது? இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு தான் வரீங்க நீங்கள்? இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து தான் வந்துட்டு யார், நம்ம ஒரு பேரும் புகழும் கிடச்சி பெரிய ஆளாக வரணும். இப்போ தாமரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அடிமட்டத்தில் இருந்தாங்க, தெருக்கூத்து கலைஞராக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த துணிக்கடையில் விளம்பரத்தில் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவ் பண்ணிட்டு இப்போ அவரும் சேர்ந்து நடிக்கிறாரு. அந்த மாதிரி கரெக்டாக இது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் வேறு கொடுமை என்னென்னா, பிக் பாஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு 5 வாட்டி சொல்கிறார் பொழுது, மைக்கை மாட்டுங்கன்னு. இவங்க முடியாது. என்னையா இது பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தாவே பக்குன்னு. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்துட்டு இருக்கிறவங்களாம் வச்சு செய்வான்னு பார்த்தா இருக்கிறவங்க தான் அவரை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா யாருக்குமே வந்து அந்த ஒரு இதுவே இல்லை, சின்சியாரிட்டி இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கலைஞர்கள், அவங்களுக்கு நேம் கட்டுப்படுன்ற ஒரு காரணத்துக்காக பயப்படுவாங்க. நம்ம இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை கெடுத்துக்கூடாது. இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியா மூலம் தானே வந்தோம், நம்ம பார்க்காத ஒரு கெட்ட பேரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு மைக்கை மறைச்சி அதுவும் வந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்கிறாங்க, மைக்கை மறைக்கிறாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க. நான் கிளம்புறேன் அசால்ட்டாக. முதல்ல இந்த மாதிரிலாம் வாயில் நம்ம கேட்டிருப்போமா, அதுவும் வந்து ஒரு வாரத்திலே அசால்ட்டாக நான் கிளம்புறேன், இதெல்லாம் செட் ஆகுது நம்மளுக்கு அப்படின்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.